குட்டீஸ் விரும்பி சாப்பிட்ற ஸ்வீட் கார்ன் வச்சு ஸ்நாக் ரெசிபின்னு சொல்லலாம், ஸ்வீட் ரெசிபின்னு சொல்லலாம். இது கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. அந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி அந்த ஸ்நாக் ரெசிபி செய்கிறதுக்கு. ஸ்வீட் கார்ன் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சாக எடுக்காதீங்க, நல்லா கொஞ்சம் முத்தலாக இருக்கிறதா இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு உள்ளதை இதில் இருக்கிற அந்த கானை மட்டும் தனியாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த கானை என்ன செய்யலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதை வந்து பல்ஸ் மோடில் வச்சு குறப்பாக அரைச்சிக்கணும், நைஸாக இருக்கக்கூடாது. 2 அப்படி இல்லைனா 3 பல்ஸில் வச்சு எடுத்திங்கனாலே இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் குறப்பாகவே நமக்கு கிடைக்கும். ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு அரைச்ச ஸ்வீட் கார்ன் கூடவே நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா. இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் நாட்டு சர்க்கரைங்கிறதுனால. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததும் இது கூட நல்லா பைண்டிங்காக இப்போ இது கூட நம்ம சேர்க்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை. அதை வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, நம்ம எடுத்த ஸ்வீட் கார்னுக்கு ஒரு 4 ஸ்பூன் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா நைஸாக இந்த அளவுக்கு. இப்போ இந்த பொட்டுக்கடலை பவுடர்லேருந்து பாதி அளவுக்கு முதல்ல சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. கலந்த பிறகு மீதி இருக்கிறதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கறனால கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகும். நம்ம சேர்த்து அந்த பொட்டுக்கடலை சரியான கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். இப்போ மீதி இருக்கிற பொட்டுக்கடலையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கிறேன். கன்சிஸ்டன்சின்னு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கானுக்கு மேலே இருக்கிற தோலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சுத்தமாக நம்ம ட்ரை பண்ணி விட்டு எடுத்துருக்கேன். இதில் தான் நம்ம வேக வச்சுக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதுக்குள்ளார வச்சு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெளியில் வராத அளவுக்கு இதை நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு கட்டுறதுக்கு கயர் யூஸ் பண்ணாதீங்க. இந்த கான் தோலை நைஸாக கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி இதை நாட் போட்டுருங்க. இந்த மாதிரி நாட் போட்டு எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 8 பார்சலுக்கு கிடச்சிருக்கு நம்ம எடுத்த கானுக்கு. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இதில் இருந்த 1 ஸ்பூனுக்கு மட்டும் அந்த கான் கலவையை நான் வந்து ஒரு குட்டி பவுலில் சேர்த்து வேக வச்சுக்க போகிறேன். இப்படியும் நம்ம வேக வைக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு ஸ்டீமர் தட்டு வச்சுட்டு ரெடி பண்ணதை இதுக்கு மேலே செட் பண்ணிடலாம். இதை எல்லாத்தையும் வச்சுட்டு நடுவால் நம்ம பவுலில் வச்சுருந்ததை இது நடுவால் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு மூடி வச்சு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விட்டு பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆயிருக்கு, ஓப்பன் பண்ணிடலாம். கான் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இறக்கி வச்சிடலாம். பவுலில் இருக்கிறதும் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம கட்டி வச்சு அந்த கானை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, பக்குவமாக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு பக்குவமாக வேக விட்டு இதை சூடாக பரிமாறுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை. குட்டீஸ் ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.